யானை பாட்டுப்பா. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஒன்றா இருப்புங்க.
இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை. ஒளியேற்றுதல் முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பர் எளிய தச்சராக தன்னை தாழ்த்தி இறைமகனுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு சகோதரனைப் போலவும் பாதுகாவலராகவும் இருந்து தொண்டாற்றிய அந்த உடன் பிறந்த நிலையை நாமும் வாழ்வாக்க நாம் ஒளியேற்றி வழிபாட்டை தொடங்குவோம். திரு அவையை ஒரு குடும்பமாக பாவித்து அனைவரையும் உடன் பிறந்த உணர்வோடு இறை தந்தையிடம் அழைத்துச் செல்லும் மேய்ப்பர்கள் சார்பாக முதல் திரியை ஏற்ற இன்றைய திருவிழாவை தலைமையேற்று வழிநடத்தும் அருள்பணி அடைக்கல ராஜா அவர்களையும் அருள்பணி கிறிஸ்டியன் ஆனந்த் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தீமைகளை வென்று நன்மையில் நிலைத்து அன்பிய குடும்பங்களில் விண்ணக அமைதியையும் உடன் பிறந்தாருக்குரிய உறவையும் விதைக்கும் பொறுப்பாளர்கள் சார்பாக இரண்டாம் திரியை ஏற்ற மிக்கேல் அன்பிய பொறுப்பாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் இனி யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வேறுபாடில்லை என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கு ஏற்ப அனைவரும் ஒன்றே என்ற சமன்மை உறவை பரப்பும் பொறுப்பாளர்கள் சார்பாக மூன்றாம் திரியை ஏற்ற பவுல் அன்பிய பொறுப்பாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாத்திமா அன்னையைப் போல பிறரின் தேவைகளை உணர்ந்து ஒரு தாய்க்குரிய பாசத்தோடு உடன் பிறந்தாருக்குரிய உறவை வளர்க்கும் பெண்கள் இயக்க பகராளிகள் சார்பாக நான்காம் திரியை ஏற்ற பாத்திமா பெண்கள் இயக்க பொறுப்பாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எளியோரை தேடிச் சென்று இன்முகத்தோடு நலம் விசாரித்து கிறிஸ்து காட்டிய உடன் பிறந்த நிலையை தங்கள் பணியின் வழியாக வெளிப்படுத்தும் பொறுப்பாளர்கள் சார்பாக ஐந்தாம் திரியை ஏற்ற மரியாயின் சேனை பொறுப்பாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 6ஆம் நாள் திருவிழா மிக சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. வெளியில் கோடை மழை, உள்ளே அருள் மழையை வழங்க வந்திருக்கிற திருப்பலி நிறைவேற்றி நற்செய்தியை பகிர வந்திருக்கக்கூடிய மதுரை உயர்மறை மாவட்டத்துடைய அருள் பணியாளர்கள், நொபிலி 11 மேல்நிலைப் பள்ளியுடைய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அருள் பணி அடைக்கல ராஜா அவர்களையும் அருள் பணி கிறிஸ்டியன் ஆனந்த் அவர்களையும் சமயநல்லூர் திரு அவை சார்பாக கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். மேலும் இந்த நன்னாளை நல்ல தயாரிப்போடு சிறப்பிக்கின்ற மிக்கேல் மற்றும் பவுல் அன்பியங்கள் மற்றும் சமயநல்லூர் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சேசன் செபஸ்தியான் அண்ணா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் கிடைக்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மகன் அபிலாஷா தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் மிக்கேல் அன்பிய மக்களுக்காக
சிறப்பாக ஜெபிக்க அழைக்கிறார்கள். அம்புரோஸ் ஜெயா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அம்புரோஸ் ஜெயா திருமண நாளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். மரித்த மோசஸ், பெல்லா, சுகிதா, யோவான், டேனியல், வளர்மதி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக இறைவேண்டல் செய்ய அழைக்கிறார்கள். லாரன்ஸ், அமுதா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருமண நாள் நினைவாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், ஜோஸ்வா, ஜோயல் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர இறைவேண்டல் செய்ய அழைப்பிடுகிறார்கள். மரித்த எலிசபெத் மேரி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக இறைவேண்டல் செய்ய அழைக்கிறார்கள். ஆரோக்கியசாமி, செல்வமேரி குடும்பத்தாருக்கு புனித சூசையப்பர் தங்கள் குடும்பத்திற்கு செய்து வந்துள்ள எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தங்கள் மகள் குடும்பத்தாருக்கு ஆசீரும் பாதுகாப்பும் கிடைக்கவும், சமயநல்லூர் பங்கு மக்கள் குடும்பத்தார் அனைவரும் என் பங்கு தந்தை அவர்களையும் என் பங்கின் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து காப்பாற்றும்படியாகவும், உலகில் போர் அபாயங்கள் நீங்கி எங்கும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவும்படியாகவும், தொடர்ந்து குடும்பத்தாருக்கு புனித சூசையப்பர் பாதுகாப்பில் என்றும் ஆசிர் கிடைக்கும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப் குணசீலன், ஜோஸ்பின் ஆரோக்கியசாந்தி குடும்பத்தாருக்கு புனித சூசையப்பர் தன் குடும்பத்துக்கு செய்து வந்துள்ள எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து காப்பாற்றும்படியாகவும், வெளிநாட்டில் வாழும் மைத்துனர் குடும்பத்தார் அனைவரும் ஆசீர்வதித்து காப்பாற்றி வழிநடத்தும்படியாகவும், படிக்கும் மகனுக்கு நல்ல படிப்பையும் சுகத்தையும் தந்து காப்பாற்றும்படியாகவும், தங்கள் மகனுக்கு எல்லா நல்ல சம்பளம் கிடைத்து கம்பெனியில் வேலை கிடைக்கும்படியாகவும், உலகில் நடக்கும் போர், வன்முறை, பசி, பட்டினி, நோய், வறட்சியால் நீங்கி நல்ல முறையில் அனைவரும் வாழவும் எங்கும் அமைதி நிலவ வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரிய சந்தியாகு மனுவில் ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதோ நம்பிக்கைக்குரியவரும் பரிபாலியமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு நிறைந்த இறை மக்களே, நமது பாதுகாவலர் புனித சூசையப்பரின் பெருவிழா கொண்டாட்டத்தின் 6ஆம் திருவிழாவில் நாம் இணைந்துள்ளோம். நமது அருள் வாழ்வை புத்தாக்கம் செய்ய இன்று நாம் இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இன்றைய திருவிழாவை சிறப்பிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நீங்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் என்ற கிறிஸ்துவின் போதனைதான் இறையாட்சியின் அடிப்படை. உலக அளவில் நாம் பிரிவினைகளாலும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையாலும் பிளவுபட்டு நிற்கிறோம். ஆனால் திரு அவை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, இது இறைவனின் பிள்ளைகள் அனைவரும் சம உரிமையுடன் வாழும் ஒரு குடும்பம். புனித சூசையப்பர் ஒரு எளிய மனிதராக திருக்குடும்பத்தை வழிநடத்திய போது அதிகாரத்தை செலுத்தாமல் அன்பினால் பிணைக்கப்பட்ட ஓர் உறவு நிலையை உருவாக்கினார். இன்று நாம் நமது பங்கில் ஜாதி, மதம், பொருளாதாரம் ஆகியவற்றை கடந்த ஓர் உடன்பிறந்த உறவு நிலையை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரியவன் சிறியவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நற்செய்தி விழுமியத்தை வாழ்வாக்க இத்திருப்பலியில் இறையருளை வேண்டி மன்றாடுவோம். தூய மருந்துகளை தகுதியோடு நாம் ஒப்புக் கொடுக்க நாம் செய்துள்ள குற்றங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என்
பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள நம் இறைவன் நமது குற்றம் குறைகளெல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உழைப்பாளிகளின் பாதுகாவலும் எங்கள் பங்கின் பாதுகாவலராகவும் தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராகவும் பெற்றிட அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் கடவுளுக்கு சொந்தமான மக்களினமாகவும் தூய நாடாகவும் இருக்க வேண்டும் என்ற உடன்படிக்கையை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. பிரிந்து கிடந்த மக்களை ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கும் இறைவனின் அழைப்பிற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 3 முதல் 6 வரை. மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாராகிய இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியதும் அறிவிக்க வேண்டியதும் இதுவே. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் கழுகுகளின் ரெக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாளுமே அன்பு பாதையில்
இரண்டாம் வாசகம் முன்னுரை. எபிசேயர் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 19 முதல் 22. நாம் இனிமேல் அந்நியர்களோ விருந்தினர்களோ அல்ல, மாறாக புனிதர்களோடு ஒரே குடிமக்களாகவும் கடவுளின் குடும்பத்தினராகவும் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை திருத்தூதர் பவுல் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவையே மூளைக்கல்லாக கொண்டு நாம் அனைவரும் இணைந்து ஒரு புனிதமான இல்லமாக கட்டி எழுப்பப்படுவதை விவரிக்கும் இந்த வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 19 22 முடிய. இனி நீங்கள் அந்நியர் அல்லர், வேற்று நாட்டினரும் அல்லர், இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கு என தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 23 இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனித யோசேப்பின் பெயரால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். 116வது ஆண்டு திருவிழா இந்த நவநாட்களை வெகு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஆலயத்திற்கு வந்து இறையாசிர் பெறக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான சிந்தனையிலே சிந்திப்பதற்காக இன்றைய நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தலைப்பு? இறை ஆட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை. இது ஒரு வித்தியாசமான தலைப்பும் கூட. சூசையப்பர் நீதிமான், சூசையப்பர் குடும்பத்தினுடைய பாதுகாவலர், சூசையப்பர் கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர், சூசையப்பர் நல்லவர். இப்படி ஒரு தலைப்பு, ஒரு விதமான தலைப்புகளை சிந்தித்து பார்த்துவிட்டு முற்றிலும் ஒரு வித்தியாசமான தலைப்பை இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய தலைப்பை பார்க்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது புலப்படுகிறது. அந்த வகையிலே இறை ஆட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை அப்படிங்கிற ஒரு தலைப்பை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். தலைப்பு பார்க்கறதுக்கு தான் கொஸ்டின் பேப்பரை பார்த்து பரிச்சு எழுதுகிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த தலைப்பில் ஒன்றுமே இல்லை. சொல்கிறது ஈஸி, கடைபிடிக்கிறது கஷ்டம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒன்று தான் இந்த தலைப்பு. இருந்தாலும் வாழ்விற்கு, நமது வாழ்விற்கு தேவையான ஒன்றாக அது இருக்கிறது. அப்படி என்ன செய்தியை இந்த தலைப்பு, இன்றைய இந்த இறை சிந்தனை நமக்கு தருகிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நல்லா இருக்கியாடா? நீ தான் காதில் கை வைக்கிறவனே, பின்னாடி திரும்பி பார்க்குறவனே நீ தான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிற. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 2 பேரா? ஒரே ஒருத்தரா? யாரு? இவனா? காணா, ஆளை காணா. அந்த பாப்பா 2 பேரும் கூட பிறந்தவங்களா? சரி, பெரியவங்ககிட்ட கேட்போம். அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 2வது பெஞ்சில் 2வதா என்னை மாதிரியே அழகாக கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்கிற அம்மா 4 பேர். உடன் பிறந்தவர்கள் 4 பேர். இந்த பையன்கிட்ட கேட்கின்ற பொழுது கூட பிறந்தவங்க 2 பேர். அங்கே இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்களுக்கும் இங்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இவங்ககிட்ட மட்டும் கேட்க முடியாது, நீங்கள் சண்டைக்கு வந்துடுவீங்கன்னா உங்கள்கிட்டையும் கேட்குறேன். இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்படி என்றால் இதற்குரிய வித்தியாசம் உங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. அதனால தான் சொன்னேன், கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே கஷ்டமாக தெரியும், ஆனால் அதில் கஷ்டம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலைக்கும் இரத்த உறவுகளாக நாம் என் கூட பிறந்தவன், என் கூட பிறந்தவள் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சிறிய வித்தியாசம் தான். அந்த சிறிய வித்தியாசம் ஒரு பெரிய அர்த்தத்தை தருகிறது. அந்த பெரிய அர்த்தம் என்னவென்றால் வேற ஒன்றும் அல்ல, கடவுள் ஒருவர் தான். அந்த கடவுள் ஒருவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார். நம் அனைவருக்கும் அவர் தந்தையாக இருப்பதால் நாம் அனைவரும் இறையாட்சிக்கு உரிய உடன் பிறந்த நிலையில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு கற்றுத்தருகிறது, சொல்லி தருகிறது. அவ்வளவுதான். கடவுள் ஒருவர், அந்த கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார். இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இதை ஏற்றுக்கொள்கிறோமா? ஆமாம். கடவுள் தந்தை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அவரது பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நீ வேறு நான் வேறு அல்ல, நாம் எல்லோரும் ஒன்று என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை. எனவேதான் இன்று வாசிக்க கேட்ட 3 வாசகங்களும் 3 வார்த்தைகளை அதன் மைய பொருளாக வைத்து நமக்கு தருகிறது. இன்றைய முதல் வாசகம் நம்மளை எல்லாம் எப்படி சொல்லுது என்று சொன்னால், அது இஸ்ரேல் மக்களை சொல்லல, நம்மை பார்த்து சொல்லுகிறது. கடவுளினுடைய சொத்து நீங்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது நாமெல்லாம் கடவுளினுடைய குடும்பம் என்கின்ற வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் அனைவரும் யார்?
எல்லாத்தையும் நான் சொன்னா போதாதுல்ல, நீங்கள் சொல்லணும்ல. முதல் வாசகம் சொத்துன்னு சொல்லுது நம்மெல்லாம், ரெண்டாவது வாசகம் நம்மெல்லாம் குடும்பம்னு சொல்லுது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம 2 பேரும், பக்கத்தில் இருக்கிற 2 பேரும், நீங்களும் நானும், இங்கிட்டு இருக்கிறவங்களும், உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களும், உங்க மாடி வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறாங்களோ அவங்களும், உங்க பக்கத்து தெருக்காரவங்களும், பக்கத்து ஊருக்காரவங்களும் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? யாரு? சகோதர சகோதரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், இவ்வளவுதான். அனைவருமே சொந்தக்காரவங்க. என்னை சார்ந்த இவர்கள் என் சொந்தம் அப்படி அல்ல. கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், கடவுளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொந்தக்காரவங்க. அப்படி என்றால் இந்த உலகத்திலே மனிதராக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில்தான் இன்றைய நாளிலே இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை என்கின்ற இந்த ஒரு தலைப்பு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அனைவரும் நம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். அனைவரும் நமது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார்கள். அனைவரும் நமது சொத்தாக இருக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையை திரு அவைகளை பல நபர்கள் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே அழகாக 23வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 8வது வசனத்திலே நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டுவிட்டோம். நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் என்று. இன்னும் ஆழமாக இதே செய்தியை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஃப்ரெத்தலி தூத்தி என்கின்ற திருத்தூது மடலிலே, அப்படி என்றால் எல்லோருமே என் சகோதரர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அந்த திருத்தூது மடலிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார், இந்த உலகம் என்பது ஒரு குடும்பம். இந்த உலகம் என்பது ஒரு குடும்பம் என்றால் இந்த குடும்பத்தில், இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் என்று அழகாக அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். 16ஆம் பெனடிக்ட் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்லுகிறார், எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள்? ஒன்றின் மூலமாக வெளிப்படுத்த முடியும், அதுதான் அன்பு என்று அவர் சொல்லுகிறார். எனவே அன்பு இல்லாமல் மனித சமூகம் இல்லை. அன்புதான் உங்களையும் உங்களது பக்கத்தில் இருக்கக்கூடியவரையும் உங்களுக்கு தெரிந்தவரையும் உங்களுக்கு தெரியாதவரையும் சகோதரர் சகோதரி என்று சொல்லுகிறது. எனவே அன்பு இல்லாமல் மனித சமூகம் இல்லை, அன்புதான் நம்மை ஒன்றாக இணைக்கிறது என்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் சொல்லுகிறார். புனித அகஸ்தினார் அவர்கள் இவ்வாறாக சொல்லுவார், கடவுள் நாம் தந்தை என்றால் மனிதன் சக மனிதனை சகோதரன் என்றுதான் அழைக்க வேண்டும், சகோதரி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று புனித அகஸ்தினார் அவர்களும் சொல்லுவார். இவ்வாறாக ஒவ்வொரு புனிதரும் திருத்தந்தையும் இவ்வாறாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இறையாட்சியினுடைய விழுமியம் அதுதான். இதை இந்த மண்ணகத்திலே மண்ணுலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் எளிமையாக நாம் சொல்லுவதோடு நின்று விடுகிறோம். ஒரு சிலர் எல்லாத்தையும் பார்த்து என் தம்பி 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 என்று சொல்வார்கள். அது சொல்லுவதற்காக மட்டுமல்ல, செயலிலே காட்ட வேண்டும் என்பதற்காக. சில நேரத்தில் நம்ம யாரையாவது தெரியாதவங்களை பார்த்தா என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வயசான அம்மா காலையில் வேலைக்கு போகிறதுக்காக கூட நிறையா பழங்களை விற்பனைக்கு எடுத்து செல்கிறாங்க. தாகமாக இருக்குன்னு ஓரமாக இறக்கி வச்சுட்டாங்க. மறுபடியும் அதை தூக்கி தலையில் வைக்கணும். உதவிக்கு யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் வர்றார். அந்த நபரை பார்த்து அந்த அம்மா எப்படி சொல்லுவாங்க? ஐயா, அண்ணே. வயசுல வித்தியாசம் இருக்கும், ஆனா அவரை பார்த்து அண்ணன் கூட சொல்லுவாங்க. இதுதான் ஒரு உறவு நிலை. தெரியாத நிலையில் இருந்தாலும் கூட ஒரு உரிமையில் கேட்கிறார் அவர் அல்லவா, எனக்கு இதுவரையிலிருந்து ஒரு உதவி கிடைக்கும். இது வெறும் உதவி என்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டிய ஒரு உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை என்று இன்று நாம் சிந்திக்கிறோம். புனித பிரான்சிஸ் அசிசி இவர் ஒரு படிக்கு மேலே போய் சகோதரர் சகோதரி என்று அழைக்கின்ற பொழுது இன்னும் இயற்கையை கூட அவர் சகோதரர் சகோதரி என்று சொல்லுவார். பிரதர் சன், சிஸ்டர் மூன் என்று அவர் அழைப்பார். இது எல்லாம்
அனைத்தையும் நம்மிடம் இருந்து எதையும் பிரித்துவிட முடியாது. எல்லாம் நம்மோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான். எனவே நீங்களும் இதில் இருந்து விலகி விடாதீர்கள். சக மனிதர்களிடம் இருந்து நான் விலகி இருக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். சக உறவுகளிடம் இருந்து நான் விலகி இருக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். இந்த மனிதர்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். வெறுப்பாக இருக்கிறது என்று எண்ணக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் அன்பை கொடுங்கள், வெறுப்பு மறைந்து போகும். எனவே நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நாம் அனைவருமே உடன் பிறந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய இறை வார்த்தைகளும் இந்த நாட்களில் எல்லாம் நம் மையமாக வைத்திருக்கக்கூடிய புனித யோசேப்பும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக இவர் என் சகோதரராக இருக்கிறார், இவர் என் சகோதரியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது சொல்வதை மட்டுமல்ல, 3 நிலைகளின் வழியாக அதை நமது வாழ்விலே கடைபிடிப்பவர்களாக நாம் மாறலாம். 3 விவிலிய உதாரணங்களை சொல்லிவிட்டு புனித யோசேப்போடு அதனை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். இந்த 3 நிலை மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் பிறரை சகோதரராக பார்ப்பதற்கும் பிறர் நம்மை சகோதரராகவோ சகோதரியாகவோ பார்ப்பதற்கும் என்ன தேவை என்று பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று பழி வாங்கக்கூடிய ஒரு நிலை. அது இல்லாம எங்கேயுமே இருக்காது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும், அந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நாம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சிந்தனை. இல்லை ஃபாதர், எங்கிட்டலாம் அப்படி இல்லை ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம தான் முதல்ல அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். முதல்ல நம்ம ஒத்துக்கிறணும், ஆமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, வச்சு செஞ்சிட்டேன். எங்க சித்தப்பா தான் அவரு, எங்க பெரியப்பா தான் அவரு, எங்க அத்தை தான் அவங்க, எங்க மாமா தான் அவங்க, இருந்தாலும் சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சு, கேட்டு கிளின்னு கிழிச்சிட்டேனே அப்படின்னு நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல தான் நான் உன் சகோதரனாக இருக்கிறேன், நான் உன் சகோதரியாக இருக்கிறேன் என்று நம்மை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தந்திருக்கிறார். என்ன ஃபாதர், அப்ப எங்க குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய சண்டையெல்லாம் கடவுள் உருவாக்கி தந்ததா? நீங்கள் உருவாக்கி இருக்கலாம், ஆனால் அதை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும், அவன் உன் தம்பிதாயா, அவன் உன் சொந்தந்தாயா, அவன் உன் தெரிஞ்சவன் தாயா, அவன் உனக்கு தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லையா, அவர் என்னால் படைக்கப்பட்டவன் என்று கடவுள் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலையில் இருந்து அடுத்தவரை பார்க்கக்கூடிய ஒரு விதம். அப்படி என்றால் இந்த பழி வாங்கும் எண்ணம் நம்மிடத்திலே இருந்து நீங்குகின்ற பொழுது சகோதரர் சகோதரியாக பார்க்கக்கூடிய அந்த பண்பு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு தான் தொடக்க நூல்ல 45வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்குவோம். அது ஒரு பெரிய நிகழ்வு. புதிய ஏற்பாட்டு யோசேப்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி அங்க ஒரு யோசேப்பு இருக்கிறார், அவர் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. நிறைய பிரசங்கள்ல நீங்க கேட்டிருக்கலாம். அங்க என்ன நடக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த தந்தைக்கு இந்த யோசேப்பு மேல பாசம் அதிகம். இந்த யோசேப்புக்கு கூட பிறந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் மேல ஒரு கோபம் வந்துருது. இவன் தாண்டா நமக்கு இடையூறுதலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஒரு கிணத்துல அவனை தள்ளிடுறாங்க. கிணத்துல தள்ளின பிறகு இவனை கிணத்துல தள்ளி விட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ரூபன் அப்படிங்கிறவர் சொல்லுவாரு, அவனை கிணத்துல இருந்து தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு வித்துடுறாங்க. இதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். அப்ப கூட பிறந்தவங்களே அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை, அதாவது தன் சகோதரரை இன்னொருத்தருக்கு, எகிப்தியருக்கு விற்று விடுகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குது? இந்த யோசேப்புக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏமே தன்னையை மற்றவர்களுக்கு விற்றார்களோ அவர்கள் இவரை தேடி வருகிறார்கள். ஆனா இவன் தான் நம்ம தம்பின்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாமல் தேடி வரக்கூடிய அந்த நிலையில யோசேப்பு, இதுதான் அருமையான சந்தர்ப்பம், என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினீர்கள் அல்லவா, உங்களை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள், என்னை கிணத்தில் தள்ளிவிட்டீர்கள் அல்லவா, இப்பொழுது உங்களது பிடி எனது கையில், என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அவ்வாறாக அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் செய்த செயல் அங்கே இருக்கக்கூடிய தம் சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டியது என்னவோ அது கிடைப்பதற்கு உதவி செய்தார் என்று விவிலியத்திலே வாசிக்க கேட்கிறோம். இது ஒரு சிறிய உதாரணம். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தூற்றுவதற்காக அல்ல, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அன்பை செலுத்துவதற்காக. அதுதான் நமக்கு சில நேரங்களில் வாய்ப்பு நல்லாவே கிடைக்கும்.
நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா வாய்ப்பு நல்லாவே கிடைக்கும். இவனாலதான் இந்த நிலைக்கு நான் ஆனானே, இன்னைக்கு அவனை தூற்றுவதற்கும் அவனை பழித்துரைப்பதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இதை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று எண்ணினோம் என்றால் அது உலகம் சார்ந்த சிந்தனை. ஆனால் இறையாட்சிக்குரிய ஒரு உறவு நிலையிலே அதுவல்ல நாம் சிந்திக்கக்கூடியது. எது நடந்தால் என்ன, கடவுள் என்னோடு உடன் இருக்கிறார், எனக்கு அன்பு செலுத்த மட்டும்தான் தெரியும், எனக்கு மன்னிக்க மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இந்த உடன் பிறந்த நிலையில் நிலைத்து நிற்கிறோம். இது முதல் உதாரணம். இரண்டாவது ஒரு உதாரணம், மனித உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை. சகோதர சகோதரி என்று சொல்லுகின்ற பொழுது எனது சகோதரன் துன்பப்படுகிறான், எனது சகோதரி துன்பப்படுகிறாள், எனது சொந்தம் அங்கு துன்பப்படுகிறது, அதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் இந்த இடத்தில் எனது சொந்தம் என்பது யார்? நமது இரத்த சொந்தம் மட்டுமல்ல, மனிதராக பிறந்து யாராக இருந்தாலும் துன்பப்படுகின்ற பொழுது அது நம் சகோதரர் துன்பப்படுகிறார் என்றுதான் அர்த்தம், நம் சகோதரி துன்பப்படுகிறார் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் நமக்கு யாருன்னே தெரியாது. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு சண்டை வருகின்ற பொழுது எத்தனை பேர் இந்த போரினால் இறந்து போனவர்கள் நினைத்து எவன் எக்கேடு கட்டு போனான்னு, அமெரிக்கா ஒன்று இந்தியா இல்லையே, ஈரான் ஒன்று இந்தியா இல்லையே, அது வேற வேற நாடு, அடிச்சுட்டு சாகட்டும் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் யாராவது இங்கு இருக்கிறீர்களா? கண்டிப்பாக யாரும் அவ்வாறாக இல்லை. அப்படி என்றால் இந்த இறையாட்சிக்குரிய உறவு நிலை நமக்கு இருக்கிறது, புதைந்து இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அது வார்த்தைகளாக மட்டுமே வருகிறதே தவிர செயல்பாட்டு அளவில் வருவதில்லை. எனவேதான் இவரையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது சில நேரங்களில் நம்ம ஐயோ பாவம் என்று சொல்லுகிறோம். மனிதருக்கு எப்பொழுதுமே இரண்டு வகையான உணர்வு இருப்பதாக சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் சிம்பதி, எம்பதி என்று சொல்வார்கள். ஒத்துணர்வு, ஏத்துணர்வு என்று தமிழிலே சொல்வார்கள். அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் துன்பப்படுகின்ற பொழுது ஐயோ பாவம், ஐயோ பாவம், என்னாச்சுன்னு தெரியலையே, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே, அப்படி நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இது ஒரு சிம்பதி, அவ்வளவுதான். ஆனால் எம்பதி என்பது இன்னும் ஒருபடி போய் மேலே போய் இந்த நேரத்தில் அவர் எந்த துன்பம் அடைவாரோ அதே போல நாமும் எண்ணி பார்க்கிறது, அதுதான் எம்பதி. இந்த ரெண்டு உணர்வுமே எப்பொழுதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த உணர்வை நாம் சக மனிதர்களிடத்திலே சரியான அளவில் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சகோதரராக சகோதரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இந்த இரண்டாவது ஒரு உதாரணம், இதே சமயநல்லூரில் ஒரு பிரசங்கத்துக்கு வந்தபோது நான் இந்த உதாரணத்தை, இந்த நிகழ்வை சொல்லியிருக்கிறேன். விடுதலை பயணம் 1வது அதிகாரம் 15 முதல் 21 வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு உதாரணம். அங்கு 2 பணிப்பெண்கள் இருப்பார்கள், சிப்ரா, பூவா என்கின்ற பணிப்பெண்கள். அடுத்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒன்றுதான் அடுத்தவர்களை, தெரிந்தவர்களை, தெரியாதவர்களை சகோதர சகோதரியாக பார்க்கக்கூடிய ஒன்று. அங்க என்ன நடக்குது? அங்க இருக்கக்கூடிய மன்னன் இவர்களை அழைத்து சொல்லுகிறார், நீங்க போங்க, என நீங்கள் பணிப்பெண்கள், மருத்துவ பணிப்பெண்கள், உங்களை அழைத்து பிரசவத்திற்காக உதவி செய்ய உங்களை அழைக்கின்ற பொழுது அவர்களுடைய குறியை பாருங்கள். ஆண் குழந்தை என்றால் கொன்று விடுங்கள், பிரசவத்திலே அந்த குழந்தை செத்தது மாதிரி நீங்க சொல்லிருங்க. பெண் குழந்தை என்றால் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அரசன் இட்ட கட்டளையும் கூட அவர்கள் பின்பற்றவில்லை. அப்படி என்றால் மனித உயிர், கடவுளால் படைக்கப்பட்ட அந்த உயிரை எடுப்பதற்கு சக மனிதனுக்கு உரிமை இல்லை என்று எண்ணக்கூடிய அந்த நிலை, இதுதான் அடுத்தவர்களை சகோதரராக சகோதரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? தெரியாத நபர்களை வேண்டாம், தெரிந்த நபர்களும் கூட ஒரே குடும்பத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். தெலுங்கானாவில் போன மாதம் நடந்த ஒரு நிகழ்வு, நம்ம பக்கத்திலே கூட இது போன்ற நிகழ்வுகள் இருக்கலாம், செய்தித்தாளில் வந்த ஒரு நிகழ்வு. தெலுங்கானாவில் கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் அங்கே என்ன நடக்குது? அம்மா மகன் 2 பேரும் சேர்ந்து அந்த அம்மா பெற்றெடுத்த இன்னொரு பையனை கொலை செய்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் அம்மாவும் பையனும் சேர்ந்து இன்னொரு பையனை கொலை செய்கிறார்கள். மனித உயிர் இந்த உலகத்தில் மனித உயிருக்கு மதிப்பில்லாமல் போகக்கூடிய ஒன்றை நம்மளால் பார்க்க முடிகிறது.
சில நேரங்களில் பெரியவர்கள்லாம் சொல்லுவாருங்க, என்ன செத்தா 3 நாள் அழுதுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இது வயசானவங்க பெரியவங்க சொல்லக்கூடிய ஒன்று தான். அந்த துக்கத்தை அனுசரிக்க வேண்டும், ஒரு 3 நாள் அனுசரிக்க வேண்டும். இன்னைக்கு அந்த 3 நாள் அப்படிங்கிறத எப்படி தனக்கு ஆதாயமாக பார்த்து கொள்கிறார் என்றால், அவன் எனக்கு தேவையில்லை, போனால் என்ன 3 நாள் மக்களோட சேர்ந்து ஊரோட சேர்ந்து அழுகிற மாதிரி இருந்துட்டு கடந்து போயிடுவோம் என்கின்ற நிலையில் இன்றைய உலகம் இருக்கிறது. இதுதான் இப்படிப்பட்ட உதாரணங்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதுவல்ல ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது. நான் படைத்த உயிரை எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒரே குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல பஞ்சாப்ல ஒரு போலீஸ் ஆபீசரு தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய சகோதரியையும் கொலை செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய வாகனத்தை எரித்து ஒரு ஆக்சிடென்ட் போல அவர் அதை காட்டுறார். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, கைது செய்யப்படுகிறார். ஒரு குடும்பத்தில் இந்த நிகழ்வு எல்லாம் ஒரே குடும்பத்தில் தனது சொந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை அந்த உயிரை மதிக்காத ஒரு நிலை. இன்னொரு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம், சொத்து தகராறு, தம்பி அண்ணனுடைய ஜீப்பை எரிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு உறவில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கிறது. ஒரு உறவு இருந்தால் கண்டிப்பாக சிக்கல் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு என்பதை மனிதன் சிந்திக்க தவறுகிறார். மனிதன் என்று சொல்கின்ற பொழுது நாம் சிந்திக்க தவறுகிறோம். சிக்கல் இல்லாமல் எங்கேயுமே இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் எங்கேயுமே இல்லை, அண்ணன் தம்பியில் பிரச்சனை இல்லாமல் எங்கேயுமே இல்லை. ஆனால் எனக்கு அண்ணன் தேவையில்லை, அப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், எனக்கு தம்பி தேவையில்லை, அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மை விட ஒரு முட்டாள் யாருமே இல்லை. இதற்கு உதாரணம் தான் காயில் ஆபேல். இந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அண்ணன் தம்பி எனக்கு தேவையில்லை என்று அவன் கொன்று போட்டாலும் அவன் நிம்மதி இல்லாமல் தான் கடைசி வரை இருந்தான். எனவே உறவு நிலைகளில் எனக்கு இவர்கள் தேவையில்லை என்று நாம் எண்ணுகின்ற பொழுது நாம் நம்மை நோக்கியே நம்மைத்தாமே ஒரு அழிவை நோக்கி ஒரு பாதைக்கு இட்டு செல்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 3வது பழைய ஏற்பாட்டினுடைய உதாரணமாக சமூக நலன் அக்கறை. முதல் உதாரணம் பழிவாங்காமல் இருக்கிறது. 2வது உதாரணம் அடுத்த உயிர் மீது ஒரு அக்கறை. 3வது சமூக நலன் அக்கறை. சமூக நலன் அக்கறை என்று சொல்லுகின்ற பொழுது லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகள் மிக அழகாக அந்த இடத்துல நான் வாசிக்கப்போம். நீ ஒரு செயல் செய்ய போற, அந்த செயல்ல உனக்கு தெரியாதவனுக்காக அந்நியனுக்காக நீ அதை விட்டு வைக்க வேண்டும். என்ன அந்த செயல் அங்கே நடக்குது? ஒன்றும் இல்லை, வயல்ல அறுவடை செய்கிறார்கள். அறுவடை செய்கின்ற பொழுது எல்லாத்தையும் நீ எடுத்துறாத, கொஞ்சம் அங்கேயே விட்டுரு. ஏன் அங்கேயே விட்டு? அடுத்தவனுக்கு அது பயன்பட வேண்டும். அந்த அடுத்தவன் என்பவன் யாரு? உனக்கு தெரியாதவன், யார் என்றே தெரியாதவன், உனக்கு அந்நியனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு அது போய் சேரட்டும். எனவே அறுவடை செய்கின்ற பொழுது எல்லாத்தையும் நீர் எடுத்துறாத என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டு இருப்பதையும் நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒருத்தரை சகோதரராக சகோதரியாக பார்க்க வேண்டும் என்றால் அதை செயலில் இவ்வாறாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று விவிலியம் நமக்கு பல உதாரணங்களை தருகிறது. இப்பொழுது யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்புக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு? திருமணம் ஒப்பந்தம் ஆன பிறகு என்ன தைரியம் இருந்தா கற்பமான ஒரு பெண்ணு எனக்கு வந்திருப்பா, கிடைச்சிச்சு. ஆனால் அவர் என்ன செய்தார்? மனித உயிரை காப்பாற்ற வேண்டும். அந்த இடத்துல இந்த உயிர் எல்லாருக்கும் முக்கியம், எனக்கும் முக்கியம். காரணம், கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர். இப்ப இந்த செய்தியை நான் போய் சொன்னேன் என்றால், யோசேப்பு ஒரு நீதிமான். அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்வேன் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அடுத்த உயிர் மீது அவருக்கு அக்கறை இருந்ததால் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஏன் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார்? இந்த செய்தி ஊர் உலகத்துக்கு போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கல்லால் இவரை எறிவார்கள். இவரை எறிவார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனித உயிர் என்பது முக்கியம். கடவுளினுடைய திருவுளத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எனவே இதை நான் செய்ய மாட்டேன் என்று அவர் செய்தார். எனவேதான்
புனித யோசேப்பும் தன்னுடைய வாழ்விலே இத்தகைய ஒரு நிலையிலே வேறு ஒன்றியவராக இருந்தார். எந்த சூழலிலும் பழிவாங்கக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன், எப்பொழுதும் அடுத்த உயிரை மதிக்கக்கூடியவனாக நான் இருப்பேன், சமூக நலனிலே அக்கறை கொண்டவராக நான் இருப்பேன் என்று புனித யோசேப்பு தன் வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். எனவே அன்பிற்குரியவர்களே, இறையாட்சிக்குரிய இந்த உறவு நிலையிலே, உடன் பிறந்த நிலையிலே சகோதர சகோதரிகளாக அடுத்தவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இத்தகைய நிலையை நமது வாழ்வில் நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அடுத்தவனை சகோதரராகவோ சகோதரியாகவோ பார்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி தயாராக இருந்தால் உங்களை ஏமாற்றணும், என்னைய ஏமாற்றணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இன்றைய காலத்தில் உங்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்ட்டு தான் ஒரு கூட்டம் சிந்திக்கிறது. அப்போ அந்த கூட்டம் சிந்திக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டம் நம்மை சகோதரராக பார்க்கவில்லை, அந்த கூட்டம் நம்மை சகோதரியாக பார்க்கவில்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னுடைய 2 வீலர் நம்பரை போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ்னா, ஃபைன், உங்களுக்கு ஃபைன். இப்போ ஆன்லைன் ஃபைன் ஒரு சில பேருக்கு தெரியும், மெசேஜில் தான் வரும். அந்த பாரிவாகன் அந்த இதில் போய் நம்ம ஃபைன் அந்த ரிசிப்டை எடுத்து நம்ம ஃபைன் கட்டலாம். எனக்கு வருது, எங்கேயுமே நான் ஃபைனில் எங்கேயுமே நான் போலீஸில் சிக்கவே இல்லை, எனக்கு அதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே யார் என்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த 2 நாளில் ஃபோன் அடித்து கேட்குறேன், இல்லை ஃபாதர் நான் உங்கள் வண்டியை நிறுத்திட்டேன், இன்னொரு ஃபாதர்கிட்ட சாவியை கொடுத்துட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கின்ற பொழுது தான் அது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கிறது. ஃபைனுன்னு சும்மா சொல்லி பணம் கட்டக்கூடிய அந்த இடம் வந்துடும், அது வேற யாருக்காவது பணம் கட்டக்கூடிய ஒன்றாக போகிறது. அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விடாதா இவர்களை ஏமாற்றுவதற்கு அப்படிங்கிற ஒன்று தான். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸுக்கு நிறையா பேர்த்துக்கு மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. எனக்கு கால் வந்துச்சு, கனடாவிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. என்ன அந்த கால், இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு, மதியானம் 2 மணிக்கு எனக்கு அந்த கால் வருது. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு ரிலீஜியஸ், அதாவது பாஸ்டல் சென்டர் சார்பாக ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸ் நீங்கள்லாம் இருக்கணும், எனவே நீங்கள் அதில் பங்கு பெறணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதனால் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உங்கள் ஃபோனுக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கிறேன், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நானும் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. அந்த நம்பர் என்னன்னு பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுக்குரிய ஓடிபி நம்பர். இதை தெரியாமல் நம்ம கொடுத்துருவோம். அப்படி என்றால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபருக்கு அடுத்து இருப்பவர்களை ஏமாற்றி நான் ஆதாயம் தேட வேண்டும் என்கின்ற நிலை. ஏன் அந்த நிலைக்கு வருகிறார் என்று சொன்னால், அடுத்தவரை அவர் சகோதரராகவோ சகோதரியாகவோ பார்க்கவில்லை என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு ஃபாதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டார், நம்ம மறை மாவட்டத்தில் தான். அவரை பார்ப்பதற்கு நானும் அடைக்கல ஃபாதர் தான் போனோம். போயின்ற பொழுது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னார், என்னை ஒரு ஆட்டோக்காரு ரொம்ப உதவி செஞ்சார், ஆனால் அந்த ஆட்டோக்கார நம்பரை நான் வாங்காமல் விட்டுட்டேன், வாங்கியிருந்தால் அவருக்கு நான் நன்றி சொல்லி இருந்திருப்பேன். ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு யார் என்றே தெரியாத ஒரு நபர் எனக்கு உதவி செய்கிறார். கடந்த வாரம் நானும் ஃபாதரும் ஒரு அஃபீஷியல் வேலையாக சென்னைக்கு போயிருந்தோம், ஸ்கூல் சம்பந்தமாக. அங்கே ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது. அந்த நபர் ஃபாதரை பார்த்தோன்னே, அடைக்கல ஃபாதரை பார்த்தோன்னே, பின்னாடி உட்காந்துருக்காருல அவர் தான். அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர், இந்த ஃபாதர் தான் ஃபாதர், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ யாருன்னே தெரியல, எனக்காக வண்டி ஓட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி அடைக்கலம் ஃபாதரை அவர் சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது தெரிந்தவர்களுக்காக அல்ல, தெரியாதவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த சென்னையில் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவர், இந்த ஃபாதரை முன்ன பின்ன தெரியாது, இன்னொரு ஃபாதரு அவரை பார்க்க போகிறார், வண்டி ஓட்ட ஆள் இல்லை, பரவாயில்லப்பா கஷ்டத்தில் இருக்கிறாரு, வண்டி ஓட்ட ஆள் இல்லை, என்னென்ன நான் வர்றேன் அப்படின்ட்டு போனவர். பல வருடம் கழித்து அதை நினைவு கூர்ந்து, அது ஒரு அரசு அலுவலகம், அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு, இவர் தான் எனக்கு ஆபத்தில் இருந்த பொழுது எனக்கு உதவி செஞ்சவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதையெல்லாம் தெரிந்த நிலையில் அல்ல,
தெரியாத நிலையிலே தெரியாதவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இறை ஆட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை என்பது நமது குடும்பத்தோடு முடங்கி போவது அல்ல. நமது குடும்பமும் நமது குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் உறவு நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே அத்தகைய ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்வதற்கு, அப்படி என்றால் அதை ஏன் அவன் செய்கிறான், அவன் செய்யறதுக்கு என்ன தகுதி இருக்கு, இது நம்ம குடும்பம் தானே செய்யணும், இதை நம்ம ஜாதி தானே செய்யணும் அப்படின்னு நம்மளே சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் முட்டாள்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல இறையாட்சிக்குரிய உறவு நிலையிலிருந்து விலகி போகிறோம் என்று. அப்படி என்றால் யார் எப்படி இருந்தால் என்ன, எல்லோரும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசிரும் நிறைவாக பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த ஆசிரை நாம் மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கும் தரக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். எனவே இறை ஆட்சிக்குரிய இந்த உடன் பிறந்த நிலையில் நாம் நிலைத்து நிற்கவும், அந்த நிலையில் அடுத்தவர்களை இருப்பதற்கு அழைத்து செல்லவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருப்போம். அந்த செயலை செய்வோம். அனைவரையும் சகோதர சகோதரியாக பார்ப்போம். இறைவனது அருளையும் ஆசிரியம் நிறைவாக தக்க வைத்துக் கொள்வோம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்து நிற்போம். பல்வேறு தேவைகளோடும் ஜெபங்களோடும் இறை திருமுன் நமது பாதுகாவலர் புனித வல்லனார் வழியாக கூடியிருக்கின்றோம். கேளுங்கள் உங்களுக்கு அருளப்படும் என்றுரை தாண்டவ திருமுன் நம்பிக்கையோடு நமது விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். திரு அவையில் உள்ள அனைவரும் அதிகார படிநிலைகளை கடந்து ஒருவரை ஒருவர் மதிக்கும் உடன் பிறந்த உணர்வோடு இணைந்து பயணிக்கவும் திரு அவை உண்மையான இறையாட்சியின் சான்றாக திகழவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மதவெறி, இன பாகுபாடு, மொழியியல் பிரிவினை ஆகியவற்றால் பிளவுபட்டு கிடக்கும் எமது சமூகத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனை மேலோங்கவும், மக்கள் அனைவரும் உடன் பிறந்தோருக்குரிய உறவுடன் வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது சமயநல்லூர் பங்கில் உள்ள குடும்பங்களுக்கிடையே நிலவும் பகைகள் கசப்புணர்வு நீங்கி புனித சூசையப்பரின் பரிந்துரையால் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்பட தேவையான தாழ்ச்சியை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறியது போல தங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்கு தொண்டு செய்பவர்களே உயர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து எமது உடன் பிறந்தவர்களாகிய ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதில் நாங்கள் முன்னிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய இளைய சமுதாயம் இணையதள தொடர்புகளை தாண்டி மனிதர்களுடன் இதயபூர்வமான உணர்வுகளை கொள்ளவும் எவ்வித பாகுபாடும் இன்றி உடன் வாழும் மாந்தர்களை நேசிக்கும் பண்பை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பேரன்புமிக்க தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் ஒப்புக் கொடுக்கும் இந்த விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து உமது ஒப்பற்ற செல்வங்களை எங்களுக்கு தொடர்ந்து வாரி வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கே
கல்விமிக்கோரே உங்களின் மனிதமானது திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுதைகள் தந்தையாக இருந்து உமது ஒரே திருமகனை பேணி காக்க நீ தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெற அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நவநாளில் தக்க புகழரை சாத்தி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய புனித கன்னி மரியாவுக்கு கணவராக தந்துருளினே. தூய ஆவியார் நிழலிட்டதால் அந்தன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவர் எமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். அவர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இந்த காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சிறுலுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் எங்களது குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து வாழ்வு நிறைவு செய்திருக்கக்கூடிய எங்கள் உறவுகளையும் யாரும் நினையாதவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் அன்பு தாயும் ஆகிய புனித மரியா, அவர் அன்பு துணைவரும் திருக்குடும்பத்தின் தலைவரும் கல்வியின் தொழிலாளர்களின் பாதுகாவலரும் என் பங்கின் பாதுகாவலருமான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வாரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறை பரிப்பரினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமினைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரல உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்பது திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் மட்டுமையும் தந்தருளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்திய வழங்கும் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு பயந்துள்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிறவர் இவரே. இந்த செம்மறின் திருவிருந்துக்காக அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நேரில் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு கிடைத்து செல்வதாக. ஆமென். எழுகின்ற
இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நமது பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய 6ஆம் திருவிழாவை இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை என்ற கருப்பொருளிலே சிந்தித்து நம் வயப்படுத்தியிருக்கின்றோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறைவேண்டல் செய்திருக்கக்கூடியவர்கள் நமது பங்கிலே 2005-6 அந்த கல்வியாண்டிலே உதவி பங்கு தந்தையாக இருந்து செயலாற்றியவர்கள். ஒருவேளை அன்று 2 மாதங்கள் தான் பணியாற்றினார். அதுக்கப்புறம் பேராயுடைய செயலராக பணிமாற்றம் பெற்றதுனால ஒரு கொஞ்சம் பேருக்கு தெரிந்திருக்கலாம். நம்முடைய மறை மாவட்டத்திலே அவர் பணியாற்றிய பங்குகளை மிக சிறப்பாக செயல்பட்டார். குறிப்பாக கொடைக்கானலே பாக்கியபுரம் என்ற பங்கிலே பங்கு பணியாளராக இருந்த பொழுது அங்கு அதிகமாக வேறு சபைகளுக்கு மக்கள் செல்வது வழக்கம். அதை ஓரளவு மட்டுப்படுத்தி அவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே நிலைத்திருப்பதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்தவர்கள். அங்குள்ள விதவைகள், அதாவது கணவனை இழந்தவர்கள், அவர்கள் தற்சார்போடு செயலாற்றுவதற்கேற்ற முன்னெடுப்புகளை மேற்கொண்டவர்கள். நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே ஞான ஒளிபுரத்தில் இருக்கக்கூடிய புனித பிரித்தோ பதின்ம உயர்நிலைப் பள்ளி, அந்த பள்ளியை உருவாக்குவதிலும் அதை சிறப்பான முறையிலே இயங்குவதற்கும் தன்னுடைய பங்களிப்பை செய்தவர். அதேபோன்று கொரோனா காலத்திலே பொலிவிழந்து ஒரு உயிரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த நொபுலி பதின்ம மேல்நிலைப் பள்ளி பேராயுள்ள வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை மீண்டும் புத்தாக்கம் செய்து இன்று ஒரு சிறந்த ஒரு பள்ளியாக உருவாக்கியிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு வகையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை படைப்பு திறனோடு சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடியவர்கள். ஆகவே நாளிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து நமக்காக இறைவேண்டல் செய்து நமது மகிழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அவர்களுக்கு நமது நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நமது சமுதாய நலத்தினுடைய பொருளர் திருமிகு மரிய சூசைய தினம் அவர்கள் இந்த நூலடை அணிவிப்பார்கள். அவர்களுக்கு மைக்கேல் அன்பிய தலைவர் திருமிகு அருள் அவர்கள் இந்த நூலையும் பரிசை வழங்குவார்கள். தந்தையவர்கள் தற்போது நம்முடைய உயர்மறை மாவட்ட பொருளராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். ஆக அவர்கள் பணி நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து சிறப்புற அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளிலே இறையாட்சிக்குரிய உடன் பிறந்த நிலை என்ற அந்த மையப்பொருளை எளிதாக நாம் புரிந்து கொள்ளவும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கான பல மட்டங்களிலே தன்னுடைய வாழ்க்கை அனுபவம், அதே போன்று பல்வேறு நிகழ்வுகள் இவற்றின் மூலமாக நமக்கு எடுத்துரைத்து சிந்திக்க அழைப்பு எடுத்திருந்தவர்கள் அருள்பணி கிறிஸ்டியன் ஆனந்த் அவர்கள் இன்று திருப்பலி நிறைவேற்றிய அருள்பணியாளரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப துடிப்போடு செயல்படக்கூடியவர்கள். ஏற்கனவே நமது பங்கிலே கடந்த ஆண்டு தாத்தா பாட்டிகள் நாளை சிறப்பித்த வேளையிலே அங்கு தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் அதே போன்று பேர குழந்தைகளுக்குமான அந்த உரையாடலை சிறப்புற ஒருங்கிணைத்தவர்கள். தற்பொழுது தந்தையோடு இணைந்த அந்த நொபுலி பதின்ம மேல்நிலைப் பள்ளியுடைய துணை முதல்வராகவும் வருகின்ற ஜூன் மாதம் முதல் அவர் முதல்வராக இருந்து அந்த பள்ளியை வழிநடத்த இருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்றும் அதே நேரத்தில் இன்றைய நாளை சிறப்பான முறையிலே நாம் கொண்டாடுவதற்கு தெளிவான வழிகாட்டுதலை தன்னுடைய சிந்தனை பயிர் மூலமாக அருளுரை வழியாக வழங்கியிருக்கக்கூடிய அன்பு தம்பி அருள்பணி கிறிஸ்டியன் ஆனந்த் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு சமுதாய நலக்குழுவுடைய செயற்குழு உறுப்பினர் திரும்ப அருள் அவர்கள் இந்த துண்டை அணிவிப்பார்கள். அவர்களுக்கு நமது நன்றி வெளிப்படுத்துவதாக பவுல் அன்பியத்தினுடைய தலைவர் திரு ராணி அவர்கள் இந்த நூலையும் பரிசையும் வழங்குவார்கள்.
அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய திருப்பலியை மட்டுமல்ல, இந்த நாளை சிறப்பித்தவர்கள் அப்படின்னு பார்க்கலாம். புனித சூசையப்பருடைய திருவுருவம் தாங்கிய தேரை திருச்செவமாலை ஜெபித்த பொழுது அந்த உலாவிலும் பங்கேற்று இன்றைய திருப்பலியிலே மிக அழகாக இணைந்து செயல்பட்டிருக்கக்கூடியவர்கள், வந்தவர்களை குறிப்பாக சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் வண்ணமாக கும்பாரத்தி, இறைவா திருப்பலி முன்னுரைகள், அதேபோன்று வாசக முன்னுரைகள், மன்றாட்டுக்கள், அதோடு கூட தங்களுடைய பகிர்வை வெளிப்படுத்தணுமாக காணிக்கை உலாவிலே பங்கேற்றது என்று சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கக்கூடிய மிக்கேல், பவுல் ஆகிய 2 அன்பியங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பியங்களில் ஆண்களையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் அதையும் செய்வோம். இன்றைய நாளில் இன்றைய திருப்பலி நிறைவடைந்தவுடன் பாத்திமா பெண்கள் இயக்கம், மரியாயின் சேனை ஆகிய உறுப்பினர்களது கலை நிகழ்ச்சிகளானது மழை நின்றுச்சு நினைக்க, அதனால் ஜான் பிரித்தோ மழலைய தொடக்கப்பள்ளி அந்த வளாகத்தில் நடைபெறும். இன்றைய இந்த சிறப்பு நிகழ்வை தலைமையேற்று வழிநடத்த பாத்திமா பெண்கள் இயக்கத்துடைய வழிகாட்டி அருள் சகோதரி அலெக்ஸ் அவர்களையும், மரியாயின் சேனை வழிகாட்டி அருள் சகோதரி புஷ்பம் அவர்களையும், இவர்களோடு திருக்குடும்ப சபையுடைய தலைவர் திருமிகு மேரி மெத்தில்டா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 7ஆம் திருவிழா புதுப்படைப்பின் சிற்பிகளாக என்ற கருப்பொருளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். நாளை திருப்பலியை தலைமையேற்று வழி நடத்த போடி பங்கினுடைய பொங்கருள் பணியாளர் அருண் பபியான் அவர்களும், ஞானூரம் பங்கினுடைய உதவி பங்கருள் பணியாளர், நமது பங்கின் முன்னாள் உதவி பங்கு பணியாளர் அருள்பணி ராஜா அவர்கள் அருளை வழங்க இருக்கிறார்கள். நாளை திருப்பலியை நம்முடைய பங்கில் உள்ள பேதுரு, சந்தனமாதா ஆகிய 2 அன்பிய குடும்பங்கள் இணைந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். நாளை சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்க உறுப்பினர்களது கலை நிகழ்ச்சிகளானது நடைபெறும். அன்பிற்கினியவர்களை, நம்முடைய இந்த திருவிழா நிகழ்வுகளை கொடியேற்ற நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் திருப்பலியை முழுமையாக ஒளிப்பதிவு செய்து வலையொலியிலே நம்முடைய அன்பிற்கினிய தம்பி திருமிகு ஜெகதீஷ் அவர்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மட்டும் காண்பது மட்டுமல்லாது நமது நண்பர்கள் மற்றவர்களுக்கும் அதை பார்க்க செய்யவும், அதே நேரத்தில் நம்முடைய பங்குடைய வலையொலி யூடியூப் சேனலை அதிகமானவர் அதில் உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியிலும் ஈடுபட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாணவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து இந்த பணியை நிறைவேற்றுவதற்கும் நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்களது பங்கு தந்தை மார்ட்டின் மற்றும் அருமை தந்தை அருண், அன்பு மக்களாகி உங்கள் அனைவருக்கும் அருள் தந்தை ஆனந்த் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இறைவன் அருளும் ஞானத்திலே நாம் வளர்வோம், உடன் பிறப்புகளாக உயர்வோம். இறை பிரசன்னம் என்னாலும் நம்மை வழி நடத்தும். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். மன்றாடுமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறைநகடுவரை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரடைக்கும் உமது அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையான உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் எந்த நுமக்கன வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை,
திருமகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் தூய இதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். லயோலா இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அன்னை தெரசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சியான புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. புனித மரியே வாழ்க. புனித மரியே வாழ்க. புனித சூசையப்பரே வாழ்க. புனித சூசையப்பரே வாழ்க.